கலை. நீ மட்டும் எப்படி பண்ணலாம்? முன்ன பின்ன ஒரு சடங்க பண்ண வரோம்னா நம்ம யாரு, நம்ம தகுதி என்னன்னு யோசிக்க வேணாமா? எங்க வச்சு? இங்க பாருங்க, இத்தனை நாளா உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வீட்டுல நடந்த அவமானம் என்ன இப்படி பேச வைக்குது. நீங்களும் தானே அப்படி பேசும்போது பார்த்துட்டு இருந்தீங்க. தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு நாமளும் தானே காரணம்னு கொஞ்சம் கூட உங்க மனசு உறுத்தவே இல்லையா? என்ன காதலிச்சு தானங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நமக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. ஆனா நீங்க உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்து ஒதுக்கி தானே வச்சீங்க. முத்தரசன் மாமா மட்டும் இதுல தலையிடாம இருந்திருந்தா நமக்கெல்லாம் நடந்திருக்குமா? அப்ப நீங்க நடந்துக்கிட்டத பார்த்து உங்க மேல இருந்த காதல் எனக்கு பாதிய குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் கண்டிப்பா ஏதாச்சும் மாற்றம் வரும் நம்பிக்கையோட இருந்தேன். குழந்தை பிறந்தா சரியாயிடும் காத்துட்டு இருந்தேன். ஆனா நம்ம குழந்தை இந்த பூமியை பார்க்காமலே உலகத்தை விட்டு போனது தாங்க கடைசியா நடந்துச்சு. புருஷன் என்னவா இருக்காங்கன்னு யாராவது கேட்டா ஸ்வேதா சொல்ற வேலையை செய்யற அடியாளா இருக்காருன்னு சொல்றீங்களா? ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. இதை விட ஒரு பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடந்த அத்தனை சோகத்துக்கு காரணம் அந்த ஸ்வேதா தான். எனக்கு பல விஷயம் தெரிஞ்சதுனால தான் என்னைய கொல்லணும்னு நினைச்சா கோமாக்கு போய் ஒரு பொம்மை மாதிரி இருந்தேன். அந்த குழந்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்திருந்தா நம்ம வாழ்க்கையும் மாறி இருக்கோங்க. நடந்த அவமானத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்வேதா மட்டும்தான். ஆனா நீங்க என்னடா அவ செய்யற கெட்டதுக்கெல்லாம் தானே போறீங்க. எனக்கு ஒரு சராசரி பொண்ணா உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் மனசுல இருக்குங்க. தயவு செஞ்சு அந்த ஸ்வேதா விட்டுட்டு வாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பரவாயில்ல. இனிமேல் அந்த ஸ்வேதா பேச்சு கேட்டு நடந்துக்காதீங்க. அவ உங்களை பலிக்கடவா ஆக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு புரியும். தனக்கு தானே பேசி புலம்புறதா விதின்னு நிர்ணயம் பண்ணிட்டியாத்தா? இவ்வளவு நேரம் பைத்தியம் மாதிரி தனியா தான் புலம்பிட்டு இருந்தனா? அதான் என் புலம்பல கேக்குறதுக்கு அவருக்கு தான் மனசு இல்ல. ஆனா நீ கேட்டல்ல, நீ கேட்டிருப்ப. இதெல்லாம் மாறி எனக்கு நல்ல வழி பிறக்கணும். கலை, என்ன லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு?
உடம்பு எதுவும் சரியில்லையா? கலை, ஏய் என்னாச்சு கலை? சரி சரி, என்னாச்சு? இங்க பாரு கலை, இங்க பாரு, இங்க பாரு. ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கலை. என் வாழ்க்கை நினைச்சு அழற வெண்ணிலா. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே? இப்ப எதுக்கு தனியா இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க? உனக்குதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல கலை. எல்லாரும் இருக்கீங்க, ஆனா இருக்க வேண்டியவரு இல்லையே வெண்ணிலா. பூங்கோத அண்ணி சபையில வச்சு நான் அவமானப்படுத்தினப்போ முத்தரசன் மாமா தான் அந்த இடத்துல கொதிச்சு போய் திருப்பி கேள்வி கேட்டாரு. மத்தவங்க கேள்வி கேட்கறது இருக்கட்டும், ஆனா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருந்து என் வீட்டுக்காரு வேடிக்கை தானே வெண்ணில பாத்துட்டு இருந்தாரு. சரி விடு, அதெல்லாம் சரியாகணுங்கிறது தானே எல்லாரோட எதிர்பார்ப்போம். இல்ல, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் யோசிச்சு அவர்கிட்ட அதை பத்தி பேசலாம்னு நினைச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்காம நான் பேசிட்டு இருக்கும் போது போயிட்டு இருக்கிறாரு. எப்ப போனானே தெரியல. என்ன ஜனம் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அவர் பாட்டு வராரு போறாரு. அவருக்கு தேவை என்ன? அவர் விஷயம் மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்கணும். காலையில எழுந்துச்சா எல்லாம் ரெடியா இருக்கணும், அவருக்கு ட்ரெஸ் ரெடியா இருக்கணும், டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பாடு ரெடியா இருக்கணும். இது மட்டும்தான் வாழ்க்கைன்னா அவரு ஒரு மிஷினை கல்யாணம் பண்ணிருக்கலாமே. என்ன மாதிரி ரத்தமும் சதையும் உணர்வு இருக்கிற ஒரு மனுஷன் எதுக்கு வேணிலா கல்யாணம் பண்ணணும்? எனக்கு வெறுத்து போச்சு வெண்ணிலா, வெறுத்து போச்சு. புருஷ முன்னாடிங்கிற உறவுலாம் எதுக்கு? சும்மா இந்த ஊர் உலகத்துக்காக புருஷ முன்னாடிய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பேசாம அந்த வீல் சேர்ல எந்த உணர்வும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தேன்ல, எப்பயுமே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துக்கலான்னு இப்ப தோணுது. ஏன்னா பக்கத்துல இப்படி ஒரு உறவு வந்து போறதுனால தானே எனக்குள்ள இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மொத்தமா வெட்டி விட்டுட்டா நிம்மதியா கடந்திருப்பேன்ல. இந்த மாதிரிலாம் வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலான்னு திருப்பி திருப்பி தோணுது வெண்ணிலா. என்ன பேசுற நீ? சரி வா. இல்ல வெண்ணிலா, எனக்கு எங்கேயும் வரத்துக்கு விருப்பம் இல்ல, என்ன விட்டுடு. சொன்னா கேட்கணும். உனக்கு இதை மாத்தணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் கூட வா. இல்ல இல்ல வெண்ணிலா, இல்ல வான்னு சொல்றேன்ல, வா. இல்ல வெண்ணிலா, நான் வரல, என்ன விடு. வாங்குறேன்ல, வா வா. கார்த்தி அண்ணா, ஜனனிக்கு ஒரு நல்ல கைனகாலஜிஸ்டா ரெஃபர் பண்ண. கண்டிப்பாண்ணா, பெஸ்டாவே பண்ணிடலாம். ஜனனி, உன் வயசுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகணும், சிசேரியன் கிசேரியன்லாம் கிடையாது. கொஞ்சம் நீ வேலை செய்யணும். மாப்பிள்ள வாக்கிங் கூட்டு போங்க மாப்பிள்ள. சோம்பேறிங்க மாதிரி 2 பேரும் 10 மணி வரைக்கும் தூங்குறீங்க. வாக்கிங் போனீங்கன்னா அவளுக்கும் நல்லது, மாப்பிள்ள உங்களுக்கு தொப்பை குறையும். ஜனனி, கொஞ்சம் குனிஞ்சு நெளிஞ்சு வேலைலாம் பார்க்கணும் ஜனனி. சரிண்ணே, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னா என்ன? எல்லாத்தையும் வாயிலேயே சொல்ற, செயல்ல காணாம. வா கலை, வான்னு சொல்றேன்ல. என்ன பாரு முத்து மாமா, கலைய ரொம்ப நேரமா காணோன்னு தேடிட்டு இருந்தா எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கா. அவ வந்து வாய் வார்த்தையா சொன்னதே என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு செத்துலான்னு தோணுதான். ஏய் கலை, அடி வாங்க போற நீ. என்ன பேச்சு இதெல்லாம்?
எல்லாம் சின்ன மாமாவால தான். எதுவுமே காது கொடுத்து கேக்குறது இல்ல, பண்றது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறா. நான் என்னத்த சொல்றது, அது ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டி கூட சேர்ந்துச்சுன்னா பன்னிக்குட்டி புத்தி தான் அதுக்கு வருமா. செயற்கை சரியில்லை, அப்புறம் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ, எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்வேதாவுக்கு பின்னாடியே வால் பிடிச்ச மாதிரி ஜிங்சாக்கு ஜிங்சாக்கு ஜிங்சாக்குன்னு ஜாடரா தட்டிகிட்டே இருக்கான். அவனுக்கே அது அசிங்கமா இல்லையா? அவன் ஏதாவது நல்லது சொன்னாலும் பரவாயில்ல, இவனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அவ. இவர் பெரிய பாடி கார்டு முனீஸ்வரர் மாதிரி கூடயே நின்றுட்டு இருக்கான். படிச்சு சொல்லிட்டு இருக்க, டே வாடா ஃபேக்டரியை பார்த்துக்கோ, இல்லை செங்கல் சூளைக்கு போ, ரைஸ் மில்லை பார்த்துக்கோ, எதையும் பண்ண மாட்டாரான். ஆனால் ஸ்வேதா பின்னாடியே வாழை பிடிச்சிட்டே போய் அவளுக்கு பூஜா தூக்கிட்டு இருப்பாரான். அவன் வெளியே வந்ததில் 4 பேர் அவனை மதிப்பாங்க. நான் சொல்றவன் கேட்கவே மாட்டானே. அவன் மட்டும் சரியாயிட்டானா அதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. கலை, நீ தான் கலை எடுத்து சொல்லணும். அவர் என்னெல்லாம் ஒரு மனுஷிய கூட மதிக்கிறது இல்ல மாமா. மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் என்ன கேவலமா தான் நினைக்கிறாரு. அவருக்கு மட்டுமா, எல்லாருக்குமே அப்படித்தான் நினைப்பு இருக்கு. ஏய் என்ன பொசுக்கு இப்படி ஒரு வார்த்தை விட்ட? எல்லாரும்னா என்னையும் சேர்த்து சொல்றியா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி கிடையாது. பெண்களை மதிக்கிற ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தன். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களும் சாமியும் ஒன்று தான். நான் பெண்களை மதிக்கிறவம்மா. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியம்மா. மாமா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அப்படியே சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ராக்கெட் சயின்ஸ்ல ஒன்றும் கிடையாது. இதை வந்து ஒரு லெக்சரெல்லாம் எடுத்துக்காதீங்க தம்பிகளா. இப்போ நான் ஒரு குட்டி ஸ்டோரியில் கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாகவே சொல்லுவேன். போர் அடிச்சதுன்னா மன்னிச்சிருங்க. இதை நீங்கள் அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் எடுத்துக்க தேவையில்ல. ஒரு அனுபவிச்சிட்டேன், வயசில் பெரியவன். ஸோ நான் கேட்டுப்பீங்கல்ல. ஒவ்வொரு பொம்பளையும், பொம்பளைன்னு சொல்கிறத விட குடும்ப தலைவி அப்படி சொன்னால் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் இல்லையா? காலங்காத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சு வாசலை பெருக்கி கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள பால்காரன் வந்துடுவான். பால்காரங்கிட்ட பாலை வாங்கி அதை அடுப்புல வச்சு அதை காய்ச்சி அதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள கூட்டணும், பெருக்கணும், மாப் போடணும். அந்த வேலையெல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா? அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அடுப்புல பால் ரெடியா இருக்கும். இப்ப அடுத்த டாஸ்க் என்னன்னா, சில பேருக்கு பால் பிடிக்கும், சில பேருக்கு டீ பிடிக்கும், சில பேருக்கு காஃபி பிடிக்கும், சில பேருக்கு ஸ்ட்ராங்கா பிடிக்கும், சில பேருக்கு சக்கரை தூக்கலா இருக்கணும். இப்படி ஆளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தரா எழுப்பி அவங்களுக்கு கொடுத்து, இவங்க கூட காஃபி குடிக்க நேரம் இல்லாம அடுத்த வேலைக்கு ஓடி போயிடுவாங்க. நைட்டு நம்மள சாப்பிட்டு முடிச்சோம்னா பாத்திரம் சிங்க்ல கிடக்கல, அதை கழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேப்லயே நம்மளுக்கு அடுத்தது டிஃபன் ரெடி பண்ணும் இல்லையா? அந்த வேலையும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாத்திரத்தை கழுவி முடிச்சு டிஃபனையும் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் டைனிங் டேபிள வச்சு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னோட கையாலே நம்ம எல்லாத்துக்கும் அவங்க பரிமாறுவாங்க. இப்போ என்ன டாஸ்க்னா, குழந்தைங்க ஒருவேளை ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தா குழந்தைங்களை எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூல் யூனிஃபார்மை மாட்டி சாப்பாடை கட்டி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் கேப்ல அரை இட்லியோ ஒரு இட்லியோ அரை தோசையோ ஒரு தோசையோ வாயில போட்டதுக்கு அப்புறம் நம்ம அழுக்கு துணிலாம் எடுத்துட்டு போய் அது துவைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த துணிலாம் கொண்டு போய் பக்கெட்ல போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு பைப்ல தண்ணி வராம போயிடும். உடனே ஓடி போய் மோட்டரை போடணும். மோட்டரை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி டேங்க்ல ஏறுதானு அதை போய் செக் பண்ணணும். டேங்க்ல தண்ணி ஏறினதுக்கு அப்புறம் பைப்லாம் கரெக்டா மூடி வச்சிருக்காங்களா இல்லை அங்க தண்ணி வேஸ்டா போதான்னு வேற செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஊர்ன துணி எடுத்து சோப்பை போட்டு பிரஷ்ஷை போட்டு கும்மு கும்முன்னு கும்மி அலாசி உதறி முடிச்சு காய போடணும். இந்த கேப்ல வீடு மறுபடியும் அழுகாயிடும். மறுபடியும் கூட்டணும், கிளீன் பண்ணணும், மாப் போடணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள மணி 12 ஆயிடுமா? சாப்பாடுக்கான நேரம் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்? சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக காய்கறி எல்லாம் எடுத்து கட் பண்ணணும். சில பேருக்கு வெஜ் பிடிக்கும், சில பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும், சில பேருக்கு காரமா பிடிக்கும், சில பேருக்கு காரமே பிடிக்காது. யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள டிங் டாங் காலிங் பெல். அம்மா போஸ்ட் இல்ல கொரியர் இல்ல எனக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு கேட்டு யாராவது வந்து நிப்பாங்களா? அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தோன்னு அம்மா பசிக்குதுமா அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க. ரெடிடா செல்லம் அப்படின்னு குழந்தைங்க ஊட்டி முடிக்கிறதுக்குள்ள சாப்பாடு ரெடியா அப்படின்னு நாம கேட்போம். எல்லாரையும் மறுபடியும் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பரிமாறி சாப்பிட வச்சு எல்லாம் பார்த்துட்டு கொண்டு சிங்க்ல போட்டு அந்த கேப்ல அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும். ஒவ்வொரு பொண்ணும்
தாயா, மனைவியா, மகளா, தோழியா, சகோதரியா, மருமகளா, எவ்வளவு அவதாரங்கள் எடுக்கிறாங்க. தசாவதாரம் படத்துல கமலாசன் சார் கூட அவ்வளவு கெட்டப்ல வர மாட்டாரு. ஏன் கடவுளே அத்தனை அவதாரம் எடுத்துருக்க மாட்டாரு. ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு சாமி.